ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எந்திரிச்சதும் நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், என்ன லஞ்ச் செய்யணும் அப்படிங்கிறத மொத நாளே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுரணும். இல்லாட்டி வச்சுக்கோங்களேன் கிச்சனுக்குள்ள போய் நின்னோம்னா நமக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. இத செய்யலாமா, அத செய்யலாமான்னு மனசு ஒரு பக்கம் அலப்பாஞ்சுகிட்டே இருக்கும். நம்ம வீட்ல சமைக்கிறதுக்கு தேவையான அத்தன பொருளுமே இருக்கும். ஆனா என்ன சமைக்கணுங்கிறது தெரியாம கிச்சன்ல கொஞ்ச நேரம் நின்னு யோசிப்போம் பார்த்தீங்களா? இத யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நானுமே அப்படிதான். மொத நாளே ஒரு மாஸ்டர் பிளான போட்டு வச்சிருந்தேன். அதனால காலையில எந்திரிச்சதுமே மைதா பரோட்டாக்கு பெனஞ்சு வச்சுரலாம்ன்னு மைதா பரோட்டா பெனஞ்சு வச்சுட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட மஷ்ரூம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கூடவே மஷ்ரூம் கிரேவியும் ரெடி பண்ணிட்டு லஞ்சுக்காக பிள்ளைங்களுக்கு நெய் சோறு செஞ்சு குடுத்துரலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படியே நெய் சோறுமே தாளிச்சு விட்டுட்டு, ஒரு பக்கம் வெங்காயம் வதங்க வச்சிருந்தோம் இல்லையா? அது கூட மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையானதெல்லாம் போட்டு மஷ்ரூமையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, இந்த படத்துக்கு நடுவுல சின்னதா ஒரு பிரேக் குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி நமக்குமே இதுக்கு இடையில ஒரு சின்னதா ஒரு பிரேக். காலையில தண்ணி குடிச்சிட்டு தான் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கும். இப்ப சூடா ஒரு கப் காஃபிய குடிச்சிட்டு, இன்னும் ஸ்ட்ராங்கா ஓடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா காஃபிய குடிச்சிட்டு, அப்படியே பிள்ளைங்களுக்கு சுட சுட பரோட்டாவும் ஒரு பக்கம் சுட்டுட்டேன். ஒரு பக்கம் நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நெய் சோறுமே ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படியே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குமே பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட கடமை கச்சிதமா முடிஞ்சிருச்சு. உங்க வீட்லலாம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.